மீடியம் சைஸ் வாழைக்காவை இந்த லென்த்துக்கு குறுக்கால வெட்டி மொத்தம் 16 துண்டு வர மாதிரி கட் பண்ணி 2 வாழைக்காவை நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 3/4 திட்டம் மட்டும் வெந்தால் போதும். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு குட்டி வெங்காயத்தை கட் பண்ணி அதில் நான் சேர்த்துருக்கேன். சும்மா வாசனைக்காக மட்டும்தான் அந்த வெங்காயம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச வாழைக்காவை அதில் சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பரட்டி விட்டு அப்படியே 5 நிமிஷம் தண்ணி கிண்ணி ஊற்றாமல் சிம்மில் போட்டு வச்சுருங்க. திரும்பி இதை 2 நிமிஷம் கழித்து பரட்டி விட்டுக்கோங்க. கரெக்டாக 2 நிமிஷம் வெந்தாவே போதும், ஏன்னா ஏற்கனவே 3/4 திட்டம் வெந்திருக்கு. திரும்பி மூட வச்சு திரும்பி 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி. சாம்பார், ரசம், தயிர் சாதமுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.